குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் வைகாசி விசாகத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு விரத நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இது முருகப்பெருமான் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்தியா மட்டுமின்றி இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட உலக நாடுகளிலும் உள்ள தமிழர்களால் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அப்படிப்பட்ட வைகாசி விசாகத்தின் வரலாற்றை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்த சூரபத்மன் என்னும் அசுரன் தனக்கு தாயின் கருவில் உருவாகாத அதே சமயம் சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றான். இந்த வரத்தால் தேவர்களை துன்புறுத்தினான் அசுரன். சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார் சிவபெருமான். அதில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் 6 பகுதிகளாக விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அவர்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கினார் சிவபெருமான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட உருவமாக மாற்றினாள் அன்னை பார்வதி. அதோடு தனது சக்தியில் உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக வழங்கினார். இதை கொண்டு சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதம் செய்து தேவர்களை காத்தார் முருகப்பெருமான். தீமைகளை அழித்து நன்மையை காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த தினமே வைகாசி விசாகம் ஆகும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். பலரும் பால்குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் பாத யாத்திரையாக முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். கோவில்களில் வைகாசி விசாகம் அன்று புரோகிதர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவார்கள். இது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால், பழம், இனிப்புகள் படைத்து வழிபடுவது சிறப்பு. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவரது மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகம் இந்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதி மே 30ஆம் தேதி பகல் 12:55 மணி முதல் துவங்கி மே 31ஆம் தேதி 2:45 மணி வரை உள்ளது. விசாக நட்சத்திரம் மே 29ஆம் தேதி பகல் 12:31 மணிக்கு துவங்கி மே 30ஆம் தேதி பகல் 2:18 மணி வரை உள்ளது. அன்றைய நாளில் நாம் முருகப்பெருமானின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் வரும் மகத்துவமான 51வது பாடலை இப்போது பார்க்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்பொழுது இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உருவாய் என்றால் 6 முகமும் 12 தோளும் கொண்ட சகல வடிவாயும்
அருவாய் என்றால் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும், உளது ஆய் என்றால் உண்டு என்பவருக்கு உள்பொருளாகவும், இலது ஆய் என்றால் இல்லை என்பாருக்கு இல்பொருளாகவும், மலராய் மலராகவும், மறுவாய் அம்மலரின் மணமாகவும், மணியாய் என்றால் மாணிக்கமாகவும், ஒளியாய் என்றால் அந்த மாணிக்கத்தின் ஒளியாயும், கருவாய் என்றால் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும், உயிராய் என்றால் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிர்க்கும் உயிராய் ஆன்மாவாகவும் திகழ்பவனும், விதியாய் அந்த உயிர்களின் வினைப்பயனாகவும், கதியாய் முக்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும், குகனே உள்ள முருகக் கடவுளே, குருவாய் வருவாய் அருள்வாய் என்றால் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் என்பது இந்த பாடலின் பொருளாகும். ஆறுமுகமும் பன்னிரு விழியும் கொண்ட சகல வடிவாகவும், குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும், உண்டு என்பவருக்கு உள்பொருளாயும், இல்லை என்பவருக்கு இல்பொருளாயும், மலராயும் அம்மலரின் மணமாகவும், மாணிக்கமாகவும், அதன் ஒளியாயும், சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து தாங்குபவனும், சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும், அவ்வுயிர்களின் வினைப்பயனாய் உள்ளவனும், முக்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாக உள்ளவனும் திகழும் கந்தக் கடவுளே, நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொண்டவன். வரும் மே 30 வைகாசி விசாகம் அன்று இந்த பாடலை நாம் மனமார துதித்தோமே ஆனால் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.